ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியா பக்கத்தில் தான் பண்ணிட்டு இருக்கோம். வந்திருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வரதராஜ தேட்டருக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிற KRS சிக்கன் பிரியாணி. இந்த கடைக்கு இன்னொரு பேர் கூட சொல்கிறாங்க, சசி அண்ணன் கடைன்னு சொல்லிட்டு அவங்க மக்கள் வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்கே ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 5:30லேருந்து இங்கே வந்து சிக்கன் பிரியாணி கொடுத்துட்ருக்காங்க. சிக்கன் பிரியாணி மட்டும் இல்லாமல் ஆட்டுக்கால் சூப்பு, ரத்த பொரியல், போட்டி, மண்ணீரல், அப்புறம் அந்த கோழி கால்லாம் இருக்கும்ல, கோழி கால் நம்ம அந்த கோழியோட லெக்கு அது கொடுத்துட்ருக்காங்க. இந்த கடையில் இன்னொரு ஸ்பெஷல் கூட இருக்குதுங்க. அதாவது நம்ம சென்னையில் இது வரைக்கும் நம்ம வந்து பிரியாணியை வந்து ஃப்ரைட் ரைஸ் மாதிரி கல்லில் போட்டு பண்ணி தர்றது இது வரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. ஆக்சுவலாக அந்த மாதிரி வந்து நான் பாண்டிச்சேரியில் பார்த்துக்கிறேன். பாண்டிச்சேரியில் ஒரே ஒரு வாட்டி வந்து நான் அந்த மாதிரி பிரியாணி வந்து ட்ரை பண்ணி, அது காட்ராஜா பிரியாணி சொல்லுவாங்க. நான் பாண்டிச்சேரியில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த கடையில் தான் பிரியாணியை வந்து ஆல்ரெடி குக் பண்ண பிரியாணியை தவாக்கறியில் வெங்காயம் முட்டை எல்லாம் போட்டு அதை நல்லா ஒரு ஃப்ரை பண்ணி நல்லா கல்லில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சூப்பராக வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்கே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அது என்ன சொல்கிறதுனா ஒரு ஃப்ரைடு பிரியாணி கொடுங்க சொல்லலாம். அந்த மாதிரி ஆக்சுவலாக அதுவுமே இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். இந்த கடையில் ஒரு யூனிக்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்பெஷல் பிரியாணின்னு சொல்கிறாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா முட்டை வெங்காயம் அதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம நார்மல் முட்டை இருக்குல்ல, முட்டை பொடி மாசு எப்படி சொல்றதுன்னா 2 முட்டை உடச்சி ஊற்றி வெங்காயம் ஊற்றி அந்த பிரியாணி ஆல்ரெடி நம்ம வச்சு பிரியாணி எடுத்து போட்டு அதுக்குள்ள வச்சு அந்த பீஸ் எல்லாமே நல்லா இது பண்ணி நல்லா கல்லில் வந்து ஃப்ரை பண்ணி ஒரு சூப்பராக ஒரு ஸ்பெஷல் பிரியாணி கொடுக்குறாங்க. அந்த பிரியாணியுமே நம்ம வந்து இங்கே ட்ரை பண்ண போகிறோம். நல்ல கொடுக்குற குவான்டிட்டி வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரைஸ்க்கு வந்து அது கண்டிப்பாக வந்து செம ஒர்த்து. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப வருஷமாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஈவினிங் ஒரு 5:30லேருந்து இங்கே வந்து பிரியாணி கிடைக்கும். 5:30 எல்லாமே கிடைக்கும். இந்த கடையில் வந்து நான் ஆல்ரெடி வந்து பிரியாணி வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் சூப்புமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஈவினிங் ஒரு வாட்டி வந்து சூப் ட்ரை பண்ணுவோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த ஆட்டுக்கால் வந்து அவ்வளோ சாப்பிட்டா அட்டகாசமாக இருந்துச்சு. மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் இது வந்து ட்ரை பண்ணல. இன்றைக்கி தான் வந்து எல்லாமே ட்ரை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ரோட் சைட் ஷாப்பில் இங்கே வந்து சிக்கன் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி மாதிரி தான், மற்றது எல்லாமே வந்து ஆட்டு ரத்தம் போட்டி ஈரலுமே ஆட்டு ஈரல் தான் கொடுத்துட்ருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் சூப்பும் இருக்குது. இன்னொன்று மண்ணீரல் இருக்குது. ஸ்ட்ரீட் ஃபுட்டில் மண்ணீரல் அதுவுமே ஒரு சூப்பரான விஷயம். ஏன்னா மண்ணீரல் நார்மலாகவே நிறைய இடத்துல கிடைக்காது, பட் ஆனால் இந்த கடையில் கிடைக்குது. இப்போ நம்ம போயிட்டு அந்த நைட்டு எல்லாமே எப்படி பண்ணுறாங்கன்னு எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம், என் பேர் சசிகுமார். நான் சிட்லாபாத்தில் இருக்கேங்க. கடை பேர் வந்து KRS சிக்கன் பிரியாணி. சசி அண்ணன் கடைனா எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரியும். இந்த கடை இந்த இடத்துல வச்சு 26 வருஷம் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. எல்லாமே தள்ளுவண்டி கடை தான். ரோட்டில் தான் நிற்கிறேன். 26 வருஷமாக ரோட்டில் தான் நின்றுட்டுருக்கேன். எப்படின்னா இருக்குது நல்லா இருக்குங்க. இந்த கடை வைக்கிறது முன்னாடி நான் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் 200-300% இம்ப்ரூவ்மெண்ட்னா என் லைஃப் நல்லா போகுது, அவ்வளோதான். மற்றபடி எப்படி சொல்கிறது, கோட்டை கட்டில் இது கட்டில் நிம்மதியாக சாப்பிட்றேன், நிம்மதியாக இருக்கிறேன். 10 பேருக்கு பசி எடுத்தாலும் சாப்பாடு கொடுத்துட்றேன். பசிக்கு சாப்பாடு காசு வேணும், இப்போ சாப்பாடு கொடுக்குறேன். அந்த ஒரு நிம்மதி பெரிய நிம்மதியாக இருக்குது. வேறு என்ன வேணும் சொல்லுங்கள், இதுக்கு மேலே என்ன வேணும்? சிக்கன் பிரியாணி இருக்குமா? ஈவினிங் 5:30 மணி தான் கடை. ஃபஸ்ட்டு அதுதான் சொல்லிடுறேன். ஈவினிங் 5:30 தான் என் கடை. வரதராஜ தேட்டருக்கு ஆப்போசிட்டில் என் கடை இருக்குது. 5:30 மணிக்கு வருவேன். வீக்லி ஒன்ஸ் சண்டே வந்து ஹாலிடே. அது வந்து என்னோட நாள். குடும்பத்தோடு நான் இருக்கிறதுக்கு லீவ் விட்டுருவேன். 6 நாள் தான் கடை. ஈவினிங் 5 சிக்கன் பிரியாணி இது வச்சுருக்கேன். ஆட்டு போட்டி வச்சுருக்கேன். ஆட்டு ரத்தம், ஆட்டு தலைக்கறி, ஆட்டு ஈரல், ஆட்டு செவரொட்டி, ஆட்டு மூளை, ஆட்டுக்கால் சூப். இந்த சொன்ன மெனுவில் கம்பல்சரி 4 மெனு டெய்லி வந்துடும். எதனா 1-2 கடைகள்லாம் நல்ல பொருள் கடைகள்லாம் வாங்க மாட்டேன். அது கிடச்சிதுன்னா கடை வியாபாரம் கிடையாது. ஒரே ஒரு மூளை கிடச்சாலும் வாங்கிட்டு வந்து போடுவேன். ஒரே ஒரு மண்ணில் கிடச்சாலும் வாங்கிட்டு வருவேன். இதான் நம்ம ரெகுலர் ஐட்டம். அது இல்லாமல் வந்து கோழி கால் வச்சுருக்கேன். மற்றபடி ஆம்லேட், ஆப்பாயில், பொடி மாஸ், வெளியல், கலக்கி, இந்த மாதிரி ஐட்டம். நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேம்மா. ஈவினிங் வந்து சும்மா சுற்றிட்டு இருக்கோமேன்ட்டு பார்ட் டைமாக ஆரம்பிக்கலாம். நான் அப்பா ஒரு பாய் ஒருத்தர் என்கிட்ட இருந்தார், கலில்னு சொல்லிட்டு. அவர் என்கிட்ட 25 வருஷமாக இருந்தார். இப்போ தான் ரீசெண்டாக தான் கொஞ்சம் உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு லீவ் எடுத்து நின்ட்டார். அதுக்கப்புறம் நம்ம பாய் வந்திருக்காப்புல. இவர் நல்லா செட் ஆகிடாப்புல. நல்லா டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா செய்கிறாப்புல. இவர் நம்மகிட்ட 2வது ஃபுட்டு ஃபுல்லாக வீட்டில் லேடிஸ் செய்கிறது. இங்கே வந்து நம்ம ஒரு ஃப்ரை வண்டி தான் பண்ணித்தரோம். மற்ற சமைக்கிறது எல்லாமே லேடிஸ் வீட்டில் செய்கிறது தான். 27 வருஷம் 24 வருஷமாக கலியில் ஒருத்தர் என் கூட இருந்தார்.
பார்ட் டைமாக ஆரம்பித்தேன். அவங்க 2 பேரும் இந்திரா அகாடமியில் ஒர்க் பண்ணாங்க. நான் மெப்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஆக்சுவலாக ஃபேப்ரிக் QC அந்த லைன் ஃபுல்லாக இருந்து ஈவினிங் சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தொழில் ஆரம்பித்தோம். இன்றைக்கி இது ஃபுல் டைம் தொழிலாகி போச்சு. கம்பெனிலாம் ஏற கட்டியாச்சு எல்லாருமே. ஃபுல் டைம் இதே பண்ணிகிட்ருக்கோம். இப்போது நல்லா போயிட்டுருக்கு. கஸ்டமர் பேஸ் நல்லா இருக்குது. வித்தியாசம் வேலை எல்லா இடத்துலையும் ஒரே வேலை தான். என்ன ஒன்று, இதில் வந்து நானே ராஜா நானே மந்திரி. அங்கே அவங்க சொல்கிறத செய்யணும், இது பண்ணணும். ஆக்சிடெண்ட்டாக வந்தது தான் இது. உண்மையை சொல்லணும்னா ஃபஸ்ட்டு சொன்னது கூட ஈவினிங் ஃப்ரீயாக இருக்குன்றதெல்லாம் கூட சும்மா கதை தான். ரொம்ப கஷ்டம். அடுத்து நம்ம அன்றைக்கி வந்த வருமானம் பத்தலை. எனக்கு பத்தலை மீன்ஸ் வந்து அன்றைக்கி குடும்பத்தில் இந்த கடன் சூழ்நிலை கொஞ்சம் அதாவது எப்படின்னா மிஸ்மேனேஜ்மெண்ட். அதாவது இப்படி பண்ணால் இப்படி வரும்ன்ற ஒரு யோசனையே இல்லாமல் நடந்தது. இதனால் கொஞ்சம் கடன் ஆகி போச்சு. அன்றைக்கி அந்த வருமானம் பத்தலை. என்ன பண்ணலான்னு தோணுச்சு. நம்ம படித்தது இது. ரெண்டாவது நம்ம சமையல் தின்றது வந்து சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும். அம்மா கூட ஹெல்ப் பண்ணிட்டு சமையல் பிடிக்கும். சரி இது ஒன்று ஆரம்பிக்கலாம்னு அப்பாவும் கேட்டேன். இது மாதிரி பண்ணலாமாப்பா அப்படின்னா பண்ணலாம்ப்பா அப்படின்னாரு. பாய் ஒருத்தர் அன்றைக்கி அவர் கேட்டோம், என்ன பாய் வரீங்களா அப்படின்னா வரேன்னாரு. அன்றைக்கி அவர் ஃபஸ்ட்டு அவர் வந்தோன்னே அவர் சம்பளம் கொடுத்த சம்பளம் 50 ரூபா. அவர் 50 ரூபாய்க்கு வந்தார் எனக்கு வேலைக்கு. அதாவது 26 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சிங்களேன். 50 ரூபா சம்பளத்துக்கு வந்தார். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவர் லாஸ்ட்டாக அவர் நிற்கும் போது அவர் சம்பளம் வந்து 950 ரூபா. அதாவது 1000 ரூபா டீ காசோடு சேர்த்து 1000 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம். 50 ரூபானது அப்படியே படிப்படியாக அவரும் ரைஸ் ஆகி வந்தார், நானும் ரைஸ் ஆகி வந்தோம். அப்படி தான் கஷ்டத்துக்கு ஆரம்பித்த கடை தாங்க. இன்றைக்கி தாங்க சாப்பாடு போடுது. இன்றைக்கி நல்லாவும் இருக்குங்க, எந்த குறையும் கிடையாதுங்க. தம்பி சொல்லுங்கள். பார்சல் பிரியாணி 12 ரூபாங்க, சூப்பு 4 ரூபா, ரத்தம் 4 ரூபா, போட்டி 4 ரூபா, ஆம்லேட்டு ஆமாம் ஆம்லேட் 2 ரூபா. ஆமாம் ஆம்லேட்டு 2 ரூபா நினைக்கிறேன். ஆமாம் ஆம்லேட் 2 ரூபா. ஆம்லேட் 3 ரூபா, ஆபாயில் 2 ரூபா. இன்றைக்கி வந்து பிரியாணி 100 ரூபாய்க்கு தரேங்க. ஒரு ஆள் திருப்தியாக சாப்பிட்லாம், குறை இருக்காது. குஸ்கா வந்து முட்டை வச்சு 70 ரூபாய்க்கு தரேன். போட்டி வந்து சாதா போட்டி வந்து 50 ரூபாய்க்கும், முட்டை போட்டு ஃப்ரை பண்ணுறது 70 ரூபாய்க்கும் தரேன். ஈரல் 70 ரூபா, தலைக்கறி 70 ரூபா. மண்ணீரல் வந்து நான் வாங்குறதுக்கு மேலே எனக்கு ஒரு 20 ரூபா 30 ரூபா மார்ஜின்னு. மூளை வந்து 130 ரூபா. மூளை 130 ரூபா போடுறேன். முட்டை போட்டு ஃப்ரை பண்ணால் 150 ரூபா போடுறேன். காஸ்ட் வைஸ் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஒன்றும் அதிகம்லாம் இருக்காது. வெளியில் கம்பேர் பண்ணும்போது என்கிட்ட குவாலிட்டியாகவும் இருக்கும், ரேட்டும் வந்து கம்மியாக தான் இருக்கும். எங்கே வேணால் ஸ்பெஷல் பிரியாணின்றது ஒன்றும் இல்லைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டலாம் போனீங்கன்னா 2 மெனு கொடுப்பாங்க, பிரியாணி ஸ்பெஷல் பிரியாணி. ஸ்பெஷல் பிரியாணின்றது முட்டை உடச்சி ஊற்றி அந்த எப்படி சொல்கிறது அந்த ஸ்பைஸியாக கொடுக்குறதா ஸ்பெஷல் பிரியாணி. நான் பெரிய ஹோட்டலாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன். பார்ட் டைமாக ஈவினிங் டைமில் அப்படிலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் கொஞ்சம் வேலை தெரியும் எனக்கு. அதனால் இங்கே ஆரம்பித்தோம். அதுவும் நல்லா தான் போகுது. அதுக்குன்னு ஒரு கஸ்டமரு, இதுக்குன்னு ஒரு கஸ்டமர். ராவா ஒரிஜினலாக சாப்பிட்றதுக்கு ஒன்று, ஸ்பெஷலாக சாப்பிட்ற கஸ்டமர் அந்த ஸ்பெஷல் தான் கேட்பாங்க விரும்பி. ஃப்ரைடு பிரியாணி, ஸ்பெஷல் பிரியாணி. இதில் ஒன்று சொல்லுவாங்க, இது ஹைதராபாத் சைடில். அது பேர் வந்து சூடாச்சுன்னா இறக்கிட்ட மட்டும் ஏற்றுங்க. சொல்லுண்ணா. ரொம்ப லைக் பண்ணுறாங்கண்ணா. அது சாப்பிட்டவங்க அதுதானே கேட்பாங்க. அவங்க நாக்கு டேஸ்ட், அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சி போச்சுன்னா அதுதான். இப்போ என் கடையில் இருக்க கஸ்டமர் பார்த்தீங்கன்னா சின்ன பையனாக சாப்பிட்டு, அவன் மேரேஜ் ஆகி சாப்பிட்டு, இப்போ அவன் குழந்தை, அவன் பசங்க அந்த மாதிரி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. இப்போ வந்து ஒரு பேரண்ட்டை வந்து அவங்க அப்பா பையனை கூட்டின்னு வந்திருப்பார், இப்போ வந்து பேரனை கூட்டின்னு வர்றாரு. அந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது, ஒரு 25 வருஷம் போது வந்து பார்த்தீங்களேன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு 10 கஸ்டமர் வருஷத்துக்குனாலும் ஒரு 250 கஸ்டமர்ன்றவங்க இன்றைக்கி ஃபேமிலி மாதிரி ஆகிட்டாங்க. இப்போ எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா அந்த 250 கஸ்டமர் 300 கஸ்டமர் இல்லாமல் அந்த ஃபங்க்ஷன் நடக்காது. எனக்கு ரிலேஷன் மேலெலாம் நம்பிக்கை கிடையாது. எனக்கு கடவுள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் தான். சாமி கும்பிடுவேன், ஆனால் வந்து இந்த ஊந்து கும்பிட்றதெல்லாம் இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. கஸ்டமர் எனக்கு கடவுள், அவ்வளோதான். என்னை திட்டினாலும் சரி, என்கிட்ட அன்பாக பேசினாலும் சரி, நம்மளுக்கு ஆதரவு கொடுக்குறது அவங்க தான். அவங்க எல்லாமே நான் கொரோனா டைம்லேயே நல்லா எனக்கு வந்து வருமானம் கொடுத்துட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போகிற அளவுக்கு வந்து எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க. வீட்டில் சும்மா உட்காரலாம். அந்த 2-3 மாதம் கூட எனக்கு குடும்பத்துக்கு தேவையான வருமானம் கொடுத்துட்டு தான் இருங்க என் கஸ்டமர். அப்படின்னும் போது அவங்கள பேஸ் தான், வேற என்ன.
எவ்வளவு மனநிறைவு தருது அந்த இது? நிம்மதியாக தூங்குறேண்ணா, படுத்தோன்னே தூக்கம் வருதுண்ணா. இதுக்கு மேலே என்ன வேணும்? படுத்தோன்னே தூக்கம் வருது, சாப்பிட்டா செரிக்குது. மனநிறைவு இல்லைன்னா சந்தோஷம், அது தொழிலில் சந்தோஷம் இல்லைன்னா தூக்கமும் வராது, சாப்பிட்ற பொருள் செரிக்கவும் செரிக்காது, கை கால் வலிக்கும். நம்மளுக்கு அதெல்லாம் கிடையாது. இங்கே எப்படி ஆக்டிவாக இருக்கணும் அதே மாதிரி வீட்லையும் ஆக்டிவாக இருப்பேன். போனவொடனே சாப்பிட்டு படுத்தோன்னே தூங்குவேன். அப்போ வந்து நீங்கள் யோசனை பண்ணுங்க, நிறைவுன்றது எப்படி சொல்கிறது தெரியல, எனக்கு அதான் நிறைவாக தெரியுது. இவரெல்லாம் பல வருஷம் கஸ்டமர் சாப்பிட்றாப்புலையே, எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே, 22 வருஷமாக சாப்பிடல, 22 வருஷமாக சாப்பிட்டேன். 12 ரூபா பிரியாணி சொன்னல, அப்பயே அவர் சாப்பிட்டு வருதான் என்கிட்ட. ஆமாம், அது நிற்கிறா இருப்பார். அவர் சும்மா ஒரு ஜூம் பண்ணிங்க, நம்ம 12 ரூபா பிரியாணிலேருந்து என்கிட்ட சாப்பிட்றவர் அவர். ஆமாம், ஏன் ஆல்மோஸ்ட் நானும் அவ்வளோ ஒரே ஏஜ் குரூப் தான். என்னண்ணா? டைமிங் கரெக்டாக ஈவினிங் 5:30 மணிங்க, முடியறது அதிகபட்சம் 10:30 மணிங்க. அதுக்கு மேலே மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க. சிட்லப்பா வர தேட்டர் டிட்டா அப்படியே ஆப்போசிட்டுங்க, டிட்டா அப்படியே ஆப்போசிட். சசி கடைன்னா ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ